ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் லவ் டிப்ஸ் தமிழ். இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, ஒரு சில பசங்களுக்கு பொண்ணுங்க கூட பேசணும் அப்படின்னாவே வேர்த்து கொட்டும், கை காலெல்லாம் உதறும். ஏன் அவங்களால பொண்ணுங்க கூட பேச முடியலை, அப்படி என்ன தான் பிரச்சனை அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயில்டாக பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலோட நோக்கம் நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்க பசங்களை பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு மாற்றி சக்ஸஸ் ஆக்குறது மட்டும்தான். ஃபஸ்ட்டு ஏன் அவங்களால பொண்ணுங்க கூட பேச முடியல அப்படிங்கிறதுக்கான ரீசன்ஸை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னா, உங்களுடைய சுச்சுவேஷன். சில பேர் சின்ன வயசுலேருந்தே பாய்ஸ் ஸ்கூலில் படித்து வளர்ந்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக பொண்ணுங்க கூட இன்ட்ராக்ஷன் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். அப்படி இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு பொண்ணு கூட பேசணும் அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய இன்செக்யூரிட்டி. நிறைய பேருக்கு இந்த ஒரு ஓவர் திங்கிங் இருக்கும். ஐயோ, இந்த பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்கா, நம்மளாம் கூட எல்லாம் எங்கே பேச போகிறா, ஒரு வேளை நம்ம பேசணும் அப்படின்னா நோஸ் கட் பண்ணிடுவாளோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஸோ இந்த 2 விஷயம் மட்டும்தான் ஒரு பொண்ணு கூட உங்களால் பேச முடியாததுக்கு முக்கியமான ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளமான, நான் சின்ன வயசுலேருந்து பொண்ணுங்க கூட இன்ட்ராக்ஷன் பண்ணதில்லை. ஸ்கூல் காலேஜில் எல்லாமே பசங்க கூட தான் இன்ட்ராக்ஷன் பண்ணியிருக்கேன். நான் பொண்ணுங்க கூட பேசணும் அப்படின்னாவே எனக்கு பயம் வருது. அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, ஒரே சொல்யூஷன் ப்ராக்டிஸ் மட்டும்தான். அதாவது நீங்கள் ஒரு பொண்ணுங்க கூட ஃபஸ்ட்டு போய் அப்ரோச் பண்ணணும், அந்த பயத்தை போக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட நீங்கள் ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிக்கணும். அதாவது ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு, இல்லை வெளியில் ஊருக்கு போகும்பொழுது தெரியாத ஒரு பொண்ணுக்கிட்ட போய் இந்த பஸ் எங்கே வரும், இந்த பஸ் எங்கே நிற்கும், இந்த அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும்பொழுது, அதாவது ஒரு பொண்ணை போய் ஃபஸ்ட் அப்ரோச் பண்ணும்போது இருக்கிற அந்த பயத்தை நீங்கள் குறைக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. ஈஸியாக ஒரு பொண்ணு கூட பேச ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கு பொண்ணுங்க அப்படின்னா அந்த பயம் போக ஆரம்பிக்கும். இதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, பொண்ணு அப்படின்ற அந்த மென்டாலிட்டி. ஆக்சுவலாக பொண்ணு பையன் அப்படின்னு கிடையாது, 2 பேருமே ஹியூமன் தான். ஸோ நீங்கள் ஒரு ஆளுக்கிட்ட போய் அட்ரஸ் கேட்க போகிறீங்க, அந்த ஒரு மென்டாலிட்டியில் கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் பில்ட் ஆக ஆரம்பிக்கும். ப்ராப்ளம் நம்பர் 2, இன்செக்யூரிட்டி. இந்த இன்செக்யூரிட்டிக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னா, வேறு யாரும் கிடையாது, நம்ம தான். நம்மளை பற்றி நம்ம எந்த அளவுக்கு கேவலமாக நினைக்க முடியுமோ அந்த அளவுக்கு கேவலமாக நினச்சி வச்சுருப்போம். நான் அழகாக இல்லை, நான் ரொம்ப குண்டாக இருக்கேன், பொண்ணுங்களை யாருமே பேச மாட்டாங்க, ஸோ நான் எதுக்கும் ஒர்த்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு கேவலமாக யோசிச்சுருப்போம். சரி, ஓகே, இப்படி கேவலமாக நினைக்கிறதுனால ஏதாவது யூஸ் ஆக போதா, இல்லை ஏதாவது சேஞ்ச் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக சேஞ்ச் ஆகாது. பட் ஒரு விஷயத்தை உங்களால் பண்ண முடியும், இம்ப்ரூவ் பண்ண முடியும். நம்ம கூடயே ஒருத்தன் சுற்றிட்டு இருப்பான், அவன் மட்டும் ஒரு 10-15 பொண்ணு கூட பேசிகிட்டு இருப்பான். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நம்மளோட பர்சனாலிட்டியில் கம்மியாக இருந்தாலும் அதுக்கு முக்கியமான காரணம் அவன் தன்னை ஒரு முதல்ல கான்ஃபிடென்ட்டாக நினச்சிக்கிட்டான். ரெண்டாவது ஏதோ ஒரு விஷயத்த உங்களை விட அவன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணுவான். அதனால தான் அவனால் இந்த மாதிரி சர்வே பண்ண முடியுது. அப்படி இருக்கும் பொழுதே நீங்கள் உங்களை பற்றியே ஒரி பண்ணுறத முதல்ல தூக்கி எறிஞ்சிட்டு, நம்மக்கிட்ட இருக்கிற பிரச்சனைக்கு எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலேயும் சக்ஸஸ் ஆக முடியும். விச் மீன்ஸ், அதாவது பொண்ணுங்க கூட நீங்கள் பயம் இல்லாமல் பேச முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் மேலே இருக்கிற இன்செக்யூரிட்டியை முதல்ல தூக்கி போடுங்க. உங்களை பற்றியே நீங்கள் கேவலமாக நினைக்கிறதெல்லாம் முதல்ல ஸ்டாப் பண்ணுங்கள். அதெல்லாம் ரொம்ப மட்டமான விஷயம். அடுத்தவங்களை பற்றி சொல்கிறதுக்கும் உங்களை பற்றி நீங்களே நினைக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. உங்களை பற்றி நீங்கள் முதல்ல கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக உங்களை பற்றி பெருமையாக நினைங்க. என்கிட்ட இந்த குவாலிட்டிஸ்லாம் இருக்குது, இந்த குவாலிட்டிஸில் நான் லேக்காக இருக்கேன், பட் நான் இம்ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல உங்களை பற்றி நீங்கள் பெருமையாக நினைங்க. இன்னொரு கேட்டகரி பசங்க இருப்பாங்க, அதாவது ப்ரோ நானாக போய் பேச மாட்டேன் ப்ரோ, அவங்களாம் பேசணும், அதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லு அப்படின்னா அதுக்கும் ஐடியா இருக்குது. அதுக்கு நீ என்ன பண்ணணும், ஒன்று பணம் இருக்கணும், இல்லைனா பவர். இந்த 2 விஷயத்தை உங்க கூட வச்சுருக்கணும். அதுக்கு நீ பணம் வேணும் அப்படின்னா பணத்தை எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்கணும். இல்லை அப்படின்னா உங்கள் அப்பா அம்மாவது நல்ல பணக்காரங்களாக இருக்கணும். இல்லை நான் இப்போ என்கிட்ட பணம் இல்லை, அப்புறம் வேறு ஐடியானா பவர் இருக்கணும். அதாவது ஒரு நல்ல பவர்ஃபுல்லான போஸ்டிங்கில் இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக உன்னை தேடி நிறைய பேர் வருவாங்க, அவங்க கூட பேசுவாங்க. ஸோ நீ ஒன்று அந்த சைடு இம்ப்ரூவ் பண்ணணும், இல்லை அப்படின்னா இந்த சைடு இம்ப்ரூவ் பண்ணணும். நான் எதுவுமே பண்ண மாட்டேன் ப்ரோ, ஆனால் பொண்ணுங்க என் கூட பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக பேச மாட்டாங்க. நீ கடைசி வரைக்கும் இமேஜினேஷன்லேயே உன் லைஃப்பை ஓட்டிகிட்டு போய்கிட்டே இருப்பேன். ஸோ தயவு செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுடைய பிரச்சனை என்ன, நீங்கள் எந்த இடத்துல லேக்காக இருக்கீங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அதை ரெக்டிஃபை பண்ணுங்கள், இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை கண்டினியூஸாக பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அதில் ஜெயிக்க முடியும். அட்லீஸ்ட் அதில் நம்ம என்ன தப்பு பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதாவது ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் ஒரு அட்டெம்ப்டாவது பண்ணணும், அதாவது முதல்ல முயற்சியாவது பண்ணணும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.